நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. நல்ல சத்தமா இதுவரை சத்தம் கேட்கட்டும். அவர் வல்லவரா இருக்கிறார். ஓ சொல்லுங்க, அவர் நல்லவர். ஓ எனக்கு உதவி செய்ய. ஓ நீ வல்லவர். அவர் வல்லவர் சர்வன். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் உங்கள் சூழ்நிலையில அவர் உங்களுக்கு உதவுவதற்கு அவர் வல்லவர், அவர் சர்வ வல்லவர். நல்ல கரங்களை தட்டும்பொழுதே சொல்லுங்க, நீங்க நல்லவரே சோமான்னு சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க, குழந்தை போல நீங்க
விடுதலையோடு போவீங்க. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya 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 ஹalleluya. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா. இம்மட்டும் நடத்தினவர் நல்லவர், இம்மட்டும் எங்களுக்கு உதவினவர் நல்லவர். இனி எங்களுக்கு உதவ நல்லி நான் வல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கு வல்லவராக இருக்கு. எங்களால முடியாத உட்கார்ந்து இருக்கலாம். ஐயா உம்மாலே முடியும், உம்மாலே ஆகும். நீ சர்வவல்லமை தேவன். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த பிதாவே, உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்லவராய் எங்கள் வாழ்க்கையில செய்கிற நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு நாங்கள் முடியாத நினைக்கும் பொழுது நீ சர்வவல்லவராய் வந்து இந்த காரியத்தை நீ சந்திப்பதற்காக நன்றி. இந்த காரியத்தில் நீர் இடைப்படுவதற்காக நன்றி. ஓ நீ சர்வவல்லவரப்பா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்ல தேவன். முதல் முறையாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு நான் சர்வவல்ல தேவன் என்று வெளிப்பட்டு இது எப்படி ஆகும் என்று ஆண்டவரே ஆபிரகாம் சாராளும் சந்திக்கப்பட்டாலும் நான் சர்வவல்ல தேவன் என்று வெளிப்பட்டு ஆமாண்டவரே இது எப்படி ஆகும் என்று கூட நாங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இது எப்படி நடக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம். சர்வவல்ல தேவனா எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்போம். உண்மையை நம்பி இருக்கிறோம். விசேஷமாய் குறித்த ஆராதனை வந்திருக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஹalleluya ஆராதனை வேளையில ஆண்டவரே இந்த வீட்டின் ஆராதனை ஒவ்வொருவரும் வர இருக்கிற ஒவ்வொருவரும் அது போகும் பொழுது பெரிய விடுதலையோடு பெரிய நம்பிக்கையோடு ஆண்டவரே கடந்து போக தேவ கிருபை தொடர்ந்து எங்கள் சபையில ஆண்டவரே உலாவிக் கொண்டே இருக்கட்டும் ஐயா. ஆமாண்டவரே பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஆண்டவரே சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கால நேரத்தில் ஒரு ஊழியர்கள் செய்தி ஊழியர்களை மறைத்து இயேசு நாம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பசுக்கு வேண்டியவங்க இந்த பாடல்களை நிறுத்தவங்க நாம் சேர்ந்து பாடி அவங்க ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருப்பதுதான் நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இல்லையா? யார் வரலனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆராதனையில நம்ம இருக்கிற இடத்துல வந்துட்டாருன்னா அது போதும். நமக்கு உண்மைதானே? அது போதும். நம்ம எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. தொடர்ந்து நம்ம சில பாடல்களை பாடி நம்ம தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்திருக்கிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்கா கிருபைகளுக்காய் இந்த பாடலை நம்ம பாடி நம்ம உயர்த்தலாம். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்கா
கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. ரொம்ப அழகான ஒரு வரி இல்லையா? இந்த உலகத்துல நம்ம வாழும் பொழுது பல காரியங்கள் நம்ம பயமுறுத்தும். மனிதர்கள் மூலமாக பயமுறுத்துதல் வரும். இல்ல ஒரு வியாதி, ஒரு பலவீனத்தை பார்த்து நம்ம பயப்படுவோம், சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுவோம். சில நேரத்துல சொப்பனங்கள் கூட நம்மளை கலங்கடிக்கிற மாதிரி வரும். நைட்ல நம்ம தூங்குவோம், ஒரு சொப்பனம் வரும் நமக்கு. உடனே பாதி நேரத்தில் நம்ம எந்திரிச்சு உட்காந்துருவோம். அப்படியே அந்த சொப்பனம் நம்மளை கலங்கடிக்க செய்யும், அப்படியே பயமுறுத்தும். அந்த மாதிரியான காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீ அதை பார்த்து பயப்படாத, அதை பார்த்து பயப்படாத, கண்மணி போல் நான் உன்னை பாதுகாக்கிறேன், என் கரத்தால் உன்னை மூடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை நேரத்துல நம்மை தைரியப்படுத்தும்படி விரும்புகிறார். எதை குறித்து நீ கலங்காத, எதை குறித்து நீங்க பயப்படாத, ஒரு சொப்பனத்தை பார்த்து கூட நீ பயப்படாத. என் கரம் உன்னை மூடி இருக்கிறது, நான் உன்னை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு திரும்ப இந்த பாடலை நம்ம பாடலாம். ஹல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்பில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை துணை செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசனுக்கு இனியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசனுக்கு இனியவர். என்னை துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே துதி செய்வார். இன்னொரு பாடலை நம்ம பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம உயர்த்தலாம். சிங்க கெபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். இந்த பாடலை நம்ம பாடலாம். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூழ்ந்திருப்போம், அவர் என்னை காத்திடுவார்.
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
இருக்கிறேன்னு சொல்லி கேட்கிறீங்களே, அதுக்கு பதில் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற போதுமானவராக இருக்கிறார். குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்க அவர் உண்மையா நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொன்னோம். அவர் இறங்கி வரும் பொழுது உள்ளத்துல நீங்க கேட்கிறீங்களா? அநேக நேரத்துல பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீங்க கேட்கிறீங்களா, ஆவியானவரே என் வாழ்க்கை ஏன் எப்படி இருக்கு, என்னுடைய பிள்ளை ஏன் எப்படி இருக்கிறாங்க, என்னுடைய குடும்பம் ஏன் எப்படி இருக்கு சொல்லி நீங்க சில நேரத்தில் நீங்க கேட்கிறீங்களா? அதுக்கு பதிலை தரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பதிலை தரும்படிக்கு இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. வாரும் தூய ஆவியே, உம் வல்லமையை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, ஒரு புதிய உயிர் மீழ்ச்சியை உண்டாக்கினார். திரும்பவும் முடிந்து போன காரியத்தை திரும்பவும் துவங்கி எழுப்பினார் ஆண்டவர். மரித்து போன பெண்ணை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எவைகள் முடிந்து போய் காணப்படுகிறதோ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை நான் திரும்பவும் எழுப்புவேன், அதை நான் கட்டி எழுப்புவேன். அதுல ஒரு அற்புதத்தை நீ பார்ப்ப. அது உன்னுடைய பார்வைக்கோ மனுஷனுடைய பார்வைக்கோ முடிந்து போன காரியமாய் காணப்படலாம். ஆனா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்,
எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். என் பெலனாகிய கர்த்தாவே, உன்பில் அன்பு கூறுவேன். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவக்கிறது. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டு போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். சன்னதியை என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். உன் சன்னதியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சன்னதி என்ன. ஆதியாகமம் 14:15-16 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். சங்கீதம் 65:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12 தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வதிக்கும் விதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 12:1-2-3. ஆமாங்க, ஒரு மனுஷன் சோத்திரம் விசேஷித்தமானவன் அல்ல. எந்த மனுஷன் விசேஷித்தமானவன் அல்ல. எந்த ஒரு மனுஷனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுகிறாரோ அவனே விசேஷித்தமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இந்த நாள்ல கூட சோத்திரம் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பாக ஒரு ஆலோசனை நான் என்ன பண்றேன்னா, சோத்திரம் நம்முடைய அனுதின ஜெப வாழ்க்கைக்கும் நம்ம அனுதின ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ அதற்காக நான் சில வசனங்களை நான் தியானம் பண்ணினேன். அந்த வசனங்களை அது ஒரு ஆலோசனையாக சொல்லிட்டு நான் பிறகு கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றேன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, எடுத்து வாசிங்க. ரோமர் 1:21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருந்தும். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள், தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அவர் என்ன பண்ணணுங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம எதற்காக வாழுகிறோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நாம் வாழுகிற இந்த நாட்கள் எதற்காக வாழுகிறோம் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? அந்த வாழ்க்கையை கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் புசித்தாலும் பிடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கு என்று என்ன பண்ணுங்க?
செய்யுங்க. அப்ப நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம் எதுவா இருக்கணும்னா, நான் எதை செஞ்சாலும் அதுல கர்த்தர் மகிமைப்படணும் அப்படின்னு நீங்க செய்யும் பொழுது, அல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் அது தானாகவே என்ன பண்ணுங்க. ஏன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணியே ஆவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டவர் உங்களுக்கு அள்ளி கொடுக்கணும்னா நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யணும், அவரை மயக்கிடணும். அல்லேலூயா. ஆமா, குடும்பத்தில் உள்ள பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல காரியங்களை சாதிக்கிறது புருஷனை மயக்குவாங்க. ஆமா, அல்லேலூயா. சில நேரத்துல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பாவை சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியா இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க வந்து எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, மடியில வந்து உட்காந்து நம்மள தடவி கொடுத்து கண்ணத்துல எப்படியாவது என்ன பண்ணணும், ஒரு 5 ஸ்டார் ஜாக்கெட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மயக்குவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு காசு இல்லைனாலும் சரி, வேற வழியில இருந்தாலும் சரி, செய்யற மனசு இல்லைனாலும் சரி, நம்ம என்ன பண்ணிடுவோங்க, சரி போ அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், வாங்கி கொடுத்துருவோம். அல்லேலூயா. அதுபோல ஆண்டவர் மயங்குகிற விஷயம் ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா, நீங்க அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அல்லேலூயா. ஆமா, பாஸ் அதுக்கு தான் நாளைக்கு துதி ஆராதனை வச்சிருக்கிறார். நீங்க எல்லா நாளைக்கு ஆண்டவர் என்ன பண்ண போறீங்க, மகிமைப்படுத்த போறீங்க. அவரை நீங்க மயக்கி வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் நாம் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்கு என்று என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தேவனை அறிந்தும், ஐயா நான் தேவனையே இன்னும் அறியலையே. நீங்க இருக்கிற யாருமே தேவனை அறியாமலா இல்லை, தேவனை அறியாம இல்ல. அதற்கு முன்பதான ஒரு வசனம் சொல்லுகிறது. என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, சோத்திரம், தேவனை குறித்து அறியப்படுவது 19வது வசனத்துல, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய மகத்துவங்களை குறித்து எல்லா ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இதோ காணக்கூடாதவராய் அல்ல, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராய் இந்த பூமியில தம்முடைய மகிமைக்காக நாட்டின சில சிருஷ்டிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது கடவுள் இல்லாத ஈக்காக்காரன் கூட எப்படியா அந்த வானம் உண்டாக்கப்பட்டது, அதுல போய் யாரு நட்சத்திரத்தை வச்சிருப்பா, ஒரு மனுஷன் அதை செஞ்சிருப்பானா, ஒரு மனுஷன் கட்டினா ஒரு அணையை கட்டலாம், ஒரு சின்ன அணையை கட்டலாம், மிஞ்சி போனா அவனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அணையை கட்டலாம். அந்த சமுத்திரத்தை பார்க்கும் போது ஒரு மனுஷன் அதை உண்டாக்கி இருக்க முடியுமா, ஒரு மனுஷன் அதை ஏற்படுத்தி இருக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தியா முழுவதும் மூன்று பகுதி கிழக்கு தெற்கு மேற்கு 3 பகுதி ஜலத்தினால சூழப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு பகுதி தான் நமக்கு என்னது, பூமி. அல்லேலூயா. 3 பக்கமும் ஜலத்தால சூழப்பட்டிருக்குது. இந்த மகிமையை பார்க்கும் பொழுது அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. சோத்திரம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. நான் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது, நீங்க போக்கு சொல்ல முடியாது. அல்லேலூயா. தேவத்துவம் என்பது அந்த சிருஷ்டிகளினாலே நம்ம என்ன பண்ண முடியாது, தேவனை அறிய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சோத்திரம், நீங்க நினைச்சு பாருங்க, தேவன் ஏற்படுத்தின இந்த சிருஷ்டிகளை நினைச்சு பாருங்க, பெரிய வனங்களை நினைச்சு பாருங்க, பெரிய காட்டு பகுதியை நினைச்சு பாருங்க, தேவன் ஏற்படுத்தின வானம் பூமி அண்ட சராசரி சகல சிருஷ்டிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பார்க்கும் பொழுது சோத்திரம், அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாம இருப்போம்னா சோத்திரம் எப்படிங்க, நியாயமா? அல்லேலூயா. தேவனை மனுஷனை உண்டாக்கின நோக்கம் என்னங்க, உண்டாக்கின நோக்கம், ஆமா, லூசிபருடைய ஸ்தானத்துல நம்மளை கொண்டு வந்து வச்சார். எதுக்காக தெரியுமா? அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தான். சோத்திரம், கர்த்தர் அவனை தள்ளிட்டு தான் அவனுடைய ஸ்தானத்துல நம்மளை வச்சாரு. நம்முடைய வேலை என்ன தெரியுமா, அவரை மகிமைப்படுத்துறதா நம்முடைய முழு நேர வேலையே. அல்லேலூயா.
அல்லேலூயா. அதுக்காக நான் சோத்திரம் நான் ஆண்டவர் துதிச்சிட்டே சொல்லல. சோத்திரம் நீங்க எதை செஞ்சாலும் வேலை செய்யுங்க, சமையல் செய்யுங்க, சோத்திரம் நீங்க குடும்பத்தை நடத்துங்க, ஊழியம் செய்யுங்க, எதை செஞ்சாலும் அதுல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக நீங்க என்ன பண்ணணுங்க, செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சோத்திரம் இதுதான் தேவன் உண்டாக்கப்பட்ட நோக்கம் மனுஷனை. ஆனா பிசாசு விடுவானா? அந்த வேலையை நீ என்ன பண்ணக்கூடாது, அந்த வேலையை நீ செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இவர் தம்முடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவா நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா அவன் என்ன பண்றான், சோத்திரம் நம்முடைய சிந்தையை டைவர்ட் பண்ணி தேவ கோபாக்கினியை கொண்டு வரதுக்கு என்ன பண்றான், முயற்சி பண்றான். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர் 8ல 6வது வசனம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. அப்ப மாமிச சிந்தை மரணம். நம்ம தேவனை மகிமைப்படுத்தாத எந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கிறோமோ, இல்ல மாமிசமான ஒரு காரியத்தை யோசிக்கிறோமோ, அது எல்லாமே என்னதுங்க, மரணம். உங்க எண்ணம் சோத்திரம் நல்லா இருந்தாதான், உங்க சிந்தை நல்லா இருந்தாதான் உங்க வாழ்க்கை ஜீவனும் சமாதானமுமா இருக்கும். உங்க எண்ணத்துல கூட நீங்க சோத்திரம் தவறா ஒருத்தரை பத்தி நினைச்சீங்கன்னா, தவறா ஒருத்தரை பத்தி குறை சொன்னீங்கன்னா, தவறா ஒருத்தரை குறிச்சு நீங்க கிரியேட் பண்ணி உங்க சிந்தைய தவறா நீங்க ஆக்குபை பண்ணிருந்தீங்கன்னா கூட உங்க வாழ்க்கை சமாதானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்காது, உங்க வாழ்க்கை ஜீவன் நிறைந்த வாழ்க்கையா இருக்காது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கவும் ஜீவனோடு இருக்கவும் நம்முடைய சிந்தையை கூட நாம் என்ன பண்ணணுங்க, சரியாய் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இந்த சிந்தைக்கு பிசாசு இந்த சிந்தையை பிடிச்சிட்டானா டோட்டலா எல்லாத்தையும் பிடிச்சிருவான், சரீரத்தை பிடிச்சிருவான், குடும்பத்தை பிடிச்சிருவான். அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மாமிச சிந்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இந்த சிந்தையை கெடுக்கிறதுக்கு பிசாசு பல வழிகள் என்ன பண்ணுவான், தேவ பிள்ளைகளை அந்த ஸ்தானத்தை விட்டு விலக்க முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவனை அறிந்திருக்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் அந்த சிந்தையை விட்டு வெளியே போகிறவர்களை நிறைய பேரை நான் பார்க்கிறேன். சபைக்கு வராங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, சோத்திரம், அவங்க தேவனோட உறவாடுகிற மாதிரி தெரிகிறது. ஆனாலும் தேவனை விட்டு என்ன பண்றாங்க, விலகி இருக்கிறாங்க. அல்லேலூயா. சபையோட இருக்கிறாங்க, ஆனா தேவனோட இருக்கிறாங்களா? நீங்க தேவனோட இருந்தீங்கன்னா சபையோட இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பாருங்க இந்த சிந்தையை விட்டு என்ன பண்றாங்களாம், அவர்கள் சோத்திரம் அந்த வசனம் ரோமர்ல, அவர்கள் தங்கள் நாணி என்று சொல்லியும் வைத்தியக்காரராகி, ஆமா, அது விக்கிரங்களுக்கு கொண்டு போய் ஒப்பிடுறாங்க. அது வேணா பாருங்க, அடுத்து சொல்றாரு 28வது வசனத்தை வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு, ஐயா கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சிந்தை நமக்கு இல்ல அப்படின்னு சொன்னா சோத்திரம், இந்த உலகத்துல கேடான சிந்தைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம். ஆமா சோத்திரம், இந்த பூமியில சோத்திரம் 2 விதமான கிரிய ஆளுகை செய்து 2 விதமான நபர் ஆளுகை செய்கிறார். ஒன்னு தேவன், இன்னொன்னு பிசாசு. நீங்க தேவன் கையில இல்லைன்னா அடுத்து பிசாசு கையில இருப்பீங்க. நீங்க பிசாசு கையில இல்லைன்னா தேவன் கையில என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டு இருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியினால். இது ஏதோ தேவனை அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லல, அறிந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, தொடர்ந்து நீ ஆண்டவரை பற்றி கொள்ள உனக்கு மனதில்லாத இருக்கிறபடியினால். நல்லா கவனிங்க, தேவனே அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கேடான சிந்தை யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அந்த வசனம் வாசிங்க, என்னென்ன காரியங்கள் இருக்குன்னு பாருங்க. வாசிங்க 29ல இருந்து. ஆமா, அநியாயம் வரும், வேசித்தனம் வரும், நிறைந்தவர்களுமாய், எஸ், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தையுள்ளவர்களுமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிடிக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய்,
சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாம் வந்து என்ன பண்ணிடுது? ஆக்குபை பண்ணிடுது. இது எல்லாம் வந்து என்ன பண்ணுதுங்க? உங்களை என்னை ஆக்குபை பண்ணிடுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த டூல்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஒரு டூல்ஸ், இதெல்லாம் ஒரு டூல்ஸ், ஒரு கருவி. இது யாருக்காக கொடுக்கப்பட்ட டூல்ஸ் தெரியுமா? துன்மார்க்கனுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற டூல்ஸ், கர்த்தருடைய பிள்ளைங்களுக்காக அல்ல. அல்லேலூயா. இது துன்மார்க்கனுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம். அவன் தான் பொருள் ஆசையில, பண ஆசையில, கொலையில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல அவன் போய் விழுந்து போறான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் சோத்திரம். அவனை இது பண்றதுக்கு, அவனை மேனேஜ் பண்றதுக்கு, அவனை கர்த்தர் அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? லாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சோத்திரம் அதுல போய் என்ன பண்ணக்கூடாதுங்க? மாட்டிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப நம்ம ஒரே வேலையை செஞ்சா என்ன வேலை தெரியுமா? நம்ம என்ன வேலை தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுத்தா தெரியுமா? தேவன் என்று அறிந்த நான் சோத்திரம் அவரை மகிமைப்படுத்துறதா எனக்கு வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இந்த காரியங்களை செய்யறவங்கள துன்மார்க்கனுக்கு தான் ஆண்டவர் டூல்ஸ் வச்சுக்கிறவங்க நரகத்துக்கு பாத்திரவான்கள். அதான் அடுத்த வசனத்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோத்திரம் நீங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தலனாலே ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடும்? கேடான சிந்தைக்கு போயிருவீங்க, மாமிச சிந்தைக்கு இடம் கொடுத்துருவீங்க. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? ஆமா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துறதுல நம்முடைய சிந்தை என்ன பண்ணணுங்க? நிரப்பி வச்சிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாரது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கிற நேரங்கள், சோத்திரம் நீங்க ஆராதிக்கிற நேரங்கள், சோத்திரம் நீங்க ஊழியம் செய்கிற நேரங்கள், வேலை செய்கிற நேரங்கள், எல்லா நேரத்திலையும் உங்களுடைய சிந்தை கர்த்தரை மகிமைப்படுத்துறத என்ன பண்ணணும்? அப்படி நீங்க இருக்கும் பொழுது சோத்திரம் நாம கர்த்தர் அதான் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை நான் எனக்கு என்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. உங்களை எனக்கு எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இந்த திருச்சபையை வச்சிருக்கிறாரு? அவரை மகிமைப்படுத்துறதுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என்னால சோத்திரம் நடக்க முடியல, சில நேரம் எனக்கு மாமிச சிந்தை வருது, என்னால என்ன பண்ண முடியல, சோத்திரம் என்னால நடக்க முடியல. அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சுக்கிறாரு. ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு, ஒருத்தரோட ஒருத்தர் சோத்திரம் நம்ம பின்னி பிணையும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒருத்தர் சோத்திரம் அனலா இருக்கும் போது குறைவா உள்ளவங்க அவங்களோட சேரும்போது கர்த்தர் பலப்படுத்துவார். அதற்கு தான் கர்த்தர் ஒரு யூனிட்டியை வச்சிருக்கிறார், ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். ஐக்கியத்தை விட்டு நம்ம என்னைக்குமே வெளியே போகவே கூடாதுங்க. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் நம்மளால சரியா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு நமக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன பண்ணுவான்? வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை வெறுமையாக்குறது தான் அவனுடைய வேலை. பிசாசுடைய வேலை நம்மள ஒண்ணு இல்லாம முடிச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரி எல்லாத்துலயும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனத்தை கூட நான் அழகா வாசிட்டு, நான் அந்த வசனத்தை வாசிக்க திடீர்னு ஞாபகம் வருது. நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிசாசுனுடைய வேலையை பாருங்க. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இந்த உலகத்துல சோத்திரம் பிசாசிக்கிற சிங்கம் போல அவன் எழுப்பி வரலாம். நம்மளை வெறுமையாக்குவான், நம்முடைய சிந்தையை வெறுமையாக்குவான், நம்முடைய உள்ளங்களை வெறுமையாக்குவான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெறுமையாக்குவான். இந்த பூமியில வாழுகிற பல காரியங்களை கர்த்தர் நம்மளை வெறுமையாக்க என்ன பண்ண பிசாசு பல திட்டங்களை போடுவான். நீங்க ஏமாந்துறாரு. அதனால சோத்திர வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் வெறுமையானதாக இருக்க கண்டார் அவன் என்ன பண்ணுவான்? ஒரு சோத்திரம் உள்ளத்தை விட்டு ஓடினவன் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுவான்? மறுபடியும் உள்ள புந்துக்குவான். அப்ப சோத்திரம் நம்முடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை என்ன பண்ணிரும்? மோசமா போயிரும். அல்லேலூயா. ஆமா, எப்பவும் நம்மளை முடிச்சு கட்டுறதுல அவன் என்ன பண்றான்? தீவிரமா இருக்கிறான். எப்ப நம்ம ஒண்ணு இல்லாம பண்றதுல தீவிரமா இருக்கிறான். சோத்திரம் இதனுடைய காரியத்தை, இதனுடைய சோத்திர எச்சரிப்பை நம்ம புரிஞ்சு சோத்திரம் நம்ம தேவனோட டிராவல் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீங்க என்ன பண்ணுங்க? ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம் மைக்கு கிடைச்சாதான் ஆண்டவர் நாமத்துல நான்
வீட்டில் இருக்கும்போதும் பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். சோத்திரம் எல்லா நேரங்களிலும் நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துற அந்த சிந்தைக்குள்ள நீங்க வாங்க. சோத்திரம் ஒருவேளை நீங்க தவறுனீங்கன்னா இந்த டூல்ஸ் துன்மரக்கானுக்காக வச்சப்பட்டது. நீங்க போய் என்ன பண்ணிக்காதீங்க, நாம போய் என்ன சரணம் பண்ணிக்கூடாது, மாட்டிக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை முன்னாடி சொல்லிட்டு பேசலாம்னு நினைச்சேன். இல்லை, இந்த வார்த்தைகளை பேசிட்டு நான் கடைசியா இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஆமா, ரோமர் 12ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 3வது வசனம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அடுத்து வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். படியுமா. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே ஆனபடியினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் சொல்ல கடவன். செய்ய கடவன். போதுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் இதை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? சோத்திரம், எவனானாலும், அல்லேலூயா, யாரா இருந்தாலும் சோத்திரம். அவர் சொல்லுகிறார், தன்னை எண்ண வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை எண்ண வேண்டிய அளவுக்கு மிஞ்சி எண்ணிடாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சோத்திரம், அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்றாரு. சோத்திரம், எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை நான் செஞ்சு என்ன பண்ணுங்க, அதை செஞ்சா எனக்கு போதுமானது, அதை செஞ்சா அது எனக்கு நிறைவானது. அல்லேலூயா. அதை செஞ்சா நான் என்ன பண்ணிடலாம், பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. ஆமா, தேவையில்லாத அலுவலகத்துல போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, சிக்கி கொண்ட வேண்டிய தேவை எனக்கு இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, சொல்றாரு சோத்திரம், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்களா இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரு தொழில் என்ன பண்ணாரு. இந்த காலு இந்த கை செய்யற வேலையை செய்யுமா? செய்யாது. இந்த கையே இந்த கண்ணு செய்யற வேலையை இந்த கை செய்யுமா? செய்யாது. இந்த கண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன? இந்த சரீரத்திலே பார்க்கிற கிருபை கண்ணுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். சாப்பிடுற கிருபை, ஆமா, அந்த கை இல்லைன்னா நாம உழைக்கிற அந்த சாப்பாடு பண்ணுவோம். சாப்பாடு என்ன பண்ண முடியாது இந்த கை இல்லைன்னா. ஆமா, ஆண்டு ரைட் ஹேண்ட் கொடுத்துருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா மெயின் இதுல தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த கை செய்யற வேலைய இந்த கால் என்ன பண்ணாதுங்க. ஆமா, இந்த ஆமா, நீ போய் என்ன பண்ணுங்க, தினேஷுடைய வாய்க்கு ஊட்டி இருக்கிற அந்த பாக்கியத்தை உனக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன். எது கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? கைக்கு தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இப்ப இந்த மூக்கு பாருங்க, சோத்திரம், இது என்ன பண்ணாது? வாய் செய்யற வேலைய செய்யாது. அல்லேலூயா. அப்ப இது சுவாசிக்கிற கிருபை ஆண்டு எது கொடுத்திருக்கிறாரு? மூக்குக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிருபை என்ன பண்ணிருக்கிறாரு?
இந்த சரீரத்துல கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதான் என்ன பண்ணணும், செய்யணும். இல்லையா நான் எல்லாமே என்ன பண்ணிடுவேன், முடியாது. அல்லேலூயா. எல்லாமே என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன், முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நீங்க என்ன பண்ணுங்க, ரியலைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா, ரியலைஸ் பண்ணுங்க. என்ன கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு இல்லைங்களா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அந்த வரத்தை உடையவர்கள், அந்த கிருபையை பெற்றவங்க என்ன பண்ணணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், ஊழியக்காரங்களையும் பார்த்துருக்கேன், தீர்க்க தரிசனம் வரமே இருக்காது. எதையாவது என்ன பண்ணுவாங்க, இல்லாதது இருக்கிறது போல எதுக்கையா காட்டணும். அல்லேலூயா. இல்லாத ஒண்ணு இருக்கிறது எதுக்கு காட்டு, தேவன் மகிமைப்படுகிறாரா? உன் சிந்தைய மாமிச சிந்தையா போயிடுச்சு. அல்லேலூயா. இல்லாத ஒண்ணு இருக்க வேண்டிய காரியம் தேவையில்லாதது நமக்கு. அல்லேலூயா. இல்லாதவன் இருக்கிற மாதிரி காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாதுங்க. அல்லேலூயா. அதனால தேவன் மகிமைப்படுவார் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன. அல்லேலூயா. சரியா இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, சோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபை உள்ளவர் என்ன பண்ணட்டுங்க, அந்த கிருபையை ஆண்டவர் அவங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு ஆண்டவர், ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். அப்ப என்ன பண்ணணும், ஊழியம் செய்யறவங்க என்ன பண்ணணும், ஊழியத்தை செய்யணும். ஊழியத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. எல்லாருக்கும் போதிக்கிற கிருபை இருக்குதானா, எல்லாருக்கும் போதிக்கிற கிருபை இருக்குதானா, கிடையாது. அல்லேலூயா. அப்ப அந்த கிருபை உள்ளவங்க வந்து போதிக்கும் போதுதான் அது எப்படி இருக்குங்க, ஆசீர்வாதமா இருக்கு ஜனங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, போதிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க, போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவர்கள் தரித்திருக்க கடவன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம சபையில எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு, சோத்திரம். பாஸ்டர்யாவுக்கு தெரியும், அவங்க தலைமையா இருந்து நடத்துறவர். அல்லேலூயா. ஏன்னா சோத்திரம், ஊழியம் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க, சில நேரத்துல ஊழியம் நல்லா செய்வாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை அது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, போய் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நல்லா கொடுக்கிற பீப்புளா இருப்பாங்க, நல்ல உதாரணத்துவமா என்ன பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுக்கிற ஆட்களா இருப்பாங்க, அவங்களால என்ன பண்ண முடியாது, போய் போதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஐயா, கொடுக்கிறது கூட ஒரு கிருபை தான், ஊழியம் செய்கிறது ஒரு கிருபை தான், போதிக்கிறது ஒரு கிருபை தான், தீர்க்க தரிசனம் வர என்பது ஒரு கிருபை தான். அல்லேலூயா. எல்லாரும் கொடுத்துருவாங்கன்னா எல்லாரும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் ஊழியம் செஞ்சிருவாங்கன்னா ஐயா செய்ய முடியும். சோத்திரம். சரவணுக்கு ஆண்டவர் சோத்திரம், ஆண்டவருக்கு பயங்கரமான உதாரணமா கொடுக்கணுங்கிற எண்ணம் சரவணுக்கு கொடுத்திருக்கலாம், அந்த கிருபையை கொடுத்திருக்கலாம். அது அவன் கொடுக்கும்போது சோத்திரம், அந்த கிருபையை கொடுத்த மாதிரி செய்ய முடியும். ஆனா நான் போய் செய்யற மாதிரி இருந்தாலும் நானும் செய்வேன், சரவண அளவுக்கு என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு கிருபையை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப பவுல் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறான்னு சொன்னா, இந்த கொடுக்கப்பட்ட கிருபையில நீ என்ன பண்ணு, ஓட பழகு. கொடுக்கப்பட்ட கிருபையை நீ பயன்படுத்து. உனக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவர் என்ன கிருபையை கொடுத்திருக்கிறீங்க, அதுல நீங்க என்ன பண்ணுங்க, கொடுக்கறதுல வஞ்சனை இல்லாம கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த மனசை கொடுத்திருக்கிறாரா, நீ எவ்வளவுதான் போய் பாடுங்க ஒருத்தர்கிட்ட, அவ்வளவு சீக்கிரமா 10 ரூபா அவனுக்கு வாங்கிருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க சோத்திரம், அதை கொடுக்கிற கிருபை உள்ளவன் சோத்திரம் தாராளமா என்ன பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு பேச, அது உங்களுக்கு கிருபை. நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. சில பேர் நல்லா ஊழியம் செய்வாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பிரதர் என்னால் என்ன பண்ண முடியல, கொடுக்க முடியல, ஆனா என்ன பண்றேன், என்னுடைய உழைப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊழியத்துல சில பேர் உழைப்பை கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, ஒரு திருச்சபை கட்டப்படுவதற்கு நாம் எல்லாரும் ஒரு அவயமா என்ன பண்றோம், நம்ம ஒரே சரீரம் தான், நமக்கு ஒரே சரீரம் தான், நம்முடைய தலை கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இப்ப சோத்திரத்து சபையில நான் போதிக்கிறேங்கிறதுக்காக பாஸ்டர்ட்ட பிடிச்சிடும், நான் முதலாளி ஆயிடும், வானத்தின் வாசலுக்கு நான் முதலாளி ஆயிடும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இது என்னங்க நெஞ்சின எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழி யார் கையில கொடுக்கப்பட்டது, அவர் கையில. இது நடத்துற முதலாளி அவர் தான். அல்லேலூயா,
ஆமா சோத்திரம். நான் போய் அப்படி நினைச்சேன், ஆண்டவர் பாப்பார், அடிச்சு தூர தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க எந்த இடத்துல நிக்கணும், என்ன செய்யணும், எதை பண்ணணுங்கிறத எனக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த கிருபையில நான் என்ன பண்றேன், இருக்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொருவரும், எனக்கு கிருபையே இல்லைங்க, எனக்கு ஒரு வரமுமே இல்லைங்க, யாருமே சொல்ல முடியாது. தேவன் இந்த உலகத்துல ஒரு மனுஷனை உண்டாக்கும் பொழுது சோத்திரம் உங்களை சும்மா இந்த பூமிக்கு பாரமா கொண்டு வந்து உட்கார வச்சிடல. சோத்திரம் இங்க அழைக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலேயும் ஒவ்வொரு திட்டத்தை, ஒவ்வொரு காரியத்தை, ஒவ்வொரு செயல்பாட தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா, வச்சிருக்கிறாரு. அதை நீங்க சரியா செஞ்சாலே போதும், இந்த திருச்சபை 100ஆய் 1000ஆய் லட்சமாய் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். செல்வராஜன் மாதிரி நல்ல ஆவில இருந்து ஜெபிக்க நினைச்சா இல்லையா, எனக்கு வேற கிருபை இருக்குது, சோத்திரம் நான் ஜெபிப்பேன், சோத்திரம் எனக்கு வேற கிருபை இருக்குது, அந்த கிருபை பயன்படுத்தி இந்த சபை வளர்ச்சிக்கு நான் உதவி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லாரும் அந்த தாட்டுக்குள்ள போவாங்க. ஆமா சோத்திரம். மிஞ்சி என்றதுக்கு என்ன பண்ண வேண்டாம். ஆமா சோத்திரம். இது நான் மட்டும் சொல்லலைங்க, பவுல் மட்டும் சொல்லல, இதுல கன்ஃபர்மேஷன் பண்றது இன்னொரு இடத்துல பேதுரு சொல்றாரு பாருங்க. எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து பாருங்க 4வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களிலே பெருகின போது கிரேக்கரானவர்கள் என்று முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பன்னிருவரும் சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, அது எங்க வேலை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எதற்காக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டேன். என் மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் வேற, கொடுக்கப்பட்ட கிருபை வேற. அப்போஸ்தலன் என்ற கிருபையை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, செய்யறதுக்கு சில பேர் என்ன பண்ணிருங்க, ஏற்படுத்திருங்க. இதெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியாது, தலையிட்டு கொண்டு இருக்க முடியாது. எல்லா காரியத்திலும் நாங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதனால சொல்றாரு, அவர் சொல்றாரு, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, பேதுரு தெளிவா இருக்கிறார். பேதுரு எப்படி இருக்கிறாரு, தெளிவா இருக்கிறார். அவர் கல்லாதவர் தான், படிக்காதவர் தான். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, சோத்திரம் அதை செய்யறதுல, ஏன்னா தேவன் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்யறதுல அவர் எப்படி இருக்கிறாரு, தனக்கு வேற வேலையை பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். என்ன பண்றாரு தெரியுங்களா, அடுத்து பாருங்க, இந்த பணிவிடை ஊழியத்தை, இந்த நியாய விசாரிப்பு காரியத்தை யார்கிட்ட சொல்றாரு, இந்த யோசனை இல்ல, அடுத்து 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக என்ன பண்ணுங்க, ஏற்படுத்துவோம். அல்லேலூயா, ஏற்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்த ஸ்தேவானையும் மற்ற ஆட்களையும் ஆன் பண்றாங்க, ரெடி பண்றாங்க. அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம தியானிக்க வேண்டிய காரியம் என்ன, பேதுரு தன்னுடைய அழைப்புல எப்படி இருக்காரு, பேதுரு தன்னுடைய கிருபையில எப்படி இருக்கிறாரு, அவரு சரியா இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரோட நடந்தா போதும், எல்லாம் என்ன பண்ணுங்க, சரியா நடக்கும், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் சரியா நடக்கும். அவர் கொடுக்க வேண்டிய ஆலோசனை கொடுத்து அவர் பாட்டு என்ன பண்ணிடுவாரு, இருந்துக்குவார். அல்லேலூயா. சரியா நடக்கும். அப்ப இங்க ஆண்டவர் பணிவிடை ஊழியர்களுக்கு யாரை செலக்ட் பண்றாரு தெரியுமா, ஸ்தேவா. ஆமா, இதுல 2 பேர்த்த நம்ம தியானிச்சு முடிக்க போறோம். ஒன்னு பேதுரு, 2வது ஸ்தேவா. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு பாருங்க, இவன் மீன் பிடிக்கிறவன் தான், படிப்பறிவு இல்லாதவன் தான். ஆனா இவனுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேரு இந்த அப்போஸ்தல பட்டத்துக்காக என்ன பண்றாங்க, ஏங்குகிறாங்க, சோத்திரம் முயற்சி பண்றாங்க, கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பேதுருக்கு கேட்காம ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த அப்போஸ்தல பட்டத்தை என்ன பண்ணாரு, கிருபையை கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்த கிருபை இழந்து போகாதபடி பேதுரு அதுல ஓடுனதுல என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அழைப்புல என்ன பண்றாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிற. எந்த வேலையை கொடுக்கிறோமோ, கர்த்தர் எந்த வேலையை நமக்கு கொடுக்கிறாரோ, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, அந்த வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கிறேன்.
அல்லேலூயா. அபிஷேகம் என்பது என்ன தெரியுங்களா? சோத்திரம் பாடுறதுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு வேலையை சோத்திரம் ஆண்டவர் ஒருத்தர் நாள் ஒரு திட்டத்தை வச்சா அந்த வேலையை கடைசி வரைக்கும் அதை செஞ்சு முடிக்கிறது தான் அபிஷேகம். அல்லேலூயா. எல்லாரும் பாடுறோம், எல்லாம் போதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் இருக்காது. அல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஸ்பெஷல். அல்லேலூயா. அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தான் தாவீதின் மேல கர்த்தர் அந்த ராஜினியில் அபிஷேகத்தை வச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பேதுரு தன்னுடைய வேலையில சரியா இருந்தாரு. அதுக்காக ஸ்தேவான் பணிவிடை செய்யற ஊழியத்தை செய்யறதுனால அவன் ஒன்னும் குறைஞ்சவன் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஒன்னும் குறைஞ்சவன் கிடையாது. ஏன் தெரியுமா? சோதரன் ஐயா இங்க செய்யற வேலை முக்கியம் இல்ல, நமக்கு கிடைக்கிற பட்டம் முக்கியம் அல்ல. அல்லேலூயா. சோதரன் நான் எந்த வேலையை செஞ்சாலும் நான் கர்த்தரோட நடக்கிறவனா இருக்கிறனா, நான் கர்த்தரோட பேசுகிறவனா இருக்கிறனா. சோதரம் நீ சாதாரண ஒரு வேலையை கூட செய்யலாம், போஸ்ட்மேன் வேலையை செய்யலாம், பியூன் வேலையை செய்யலாம், எந்த வேலையை நீ ஆனாலும் செய்ய. அல்லேலூயா. ஒரு ஊழியத்துல இருக்கிறோம் சோதரன், நம்ம ஒரு அடிமட்ட வேலையை கூட செய்யலாம் நினைக்கலாம். நீ பரிசுத்த ஆவியில நிறைந்து பரிசுத்த ஆவியானவரோட நம்ம நடந்து பார்க்கும் பொழுது சோதரன் இங்க ஸ்தேவான் பணிவிடை ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவன் தான். சோத்திரம் அப்போஸ்தலர்களுக்குள்ளே கொள்ளப்பட்ட பலத்த கிரியில் செய்யப்பட்டதுன்னு தெரியல. சோத்திரம் ஸ்தேவானுக்குள்ள ஆண்டு வச்ச கிரியை பயங்கரமான. அல்லேலூயா. பெரிய அப்போஸ்தலன் இல்ல ஐயா, ஊழியரை கொண்டுதான் அப்போஸ்தலர்களை கொண்டுதான் அற்புத அடையாளங்கள் நடக்கும் அப்படின்லாம் இல்ல. நான் சொல்றேன், நீ ஆண்டரோட ஜெபம் பண்றவனா இருந்தா, ஆண்டரோட நடக்கிறவனா இருந்தா, நீ போய் கையை வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆமாங்க, எனக்கெல்லாம் பாஸ்ட்ங்கிற பட்டம் இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. ஜலகண்டாபுரத்தூர் ஊழியத்துல நான் போய் சோத்திரம் ஒரு கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒரு 6 வயது சிறுவன் சோத்திரம் ஜலகண்டாபுரத்துல ஒரு 3 வருஷம் ஊழியம் செஞ்சேன். அந்த காலங்கள்ல சோத்திரம் ஒரு குடும்பத்துக்கு என்ன ஜெபம் பண்ண கூட்டிட்டு போனாங்க. நான் போய் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. சோத்திரம் நானே கூட எதிர்பார்க்கலீங்க, அந்த பையனுடைய கேன்சர் சுகமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா சோத்திரம் எனக்கெல்லாம் நான் சோத்திரம் ஒரு சாதாரண போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு போஸ்ட்மேன் தான். எனக்கு எந்த பாஸ்ட் அபிஷேகமும் கிடையாது. அல்லேலூயா. எந்த ஊழிய அபிஷேகமும் கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் சோத்திரம் கர்த்தருக்குள்ள நடக்கிறது எனக்கு சந்தோஷமா இருந்தது. நான் போய் கை வச்சு போகுது அந்த கேன்சர் சுகமானோன்னு எங்க சோத்திரம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2 குடும்பம் வந்துட்டாங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா சோத்திரம் 2 குடும்பத்தை இன்னைக்கு பக்க நாள் ஐசிஎல் பாஸ் திருச்சபைக்கு அவருக்கு தெரியும், சாட்சி இல்லாம பேசலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா சோத்திரம் தேவன் பணிவிடை ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவன். அல்லேலூயா. பணிவிடை ஊழியத்துக்காக ஏற்படுத்தப்பட்டவன். ஆனாலும் ஸ்தேவான் விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும். அல்லேலூயா. யாரை கொண்டு போய் செய்யறாரு? அழைச்ச அப்போஸ்தலர்களை கொண்டு செஞ்சாரா? அல்லேலூயா. சோத்திரம் யாரு? 12 சீஷர்கள் இல்லையே. இந்த பலத்த அற்புதங்கள் அடையாளம் யாரு கொண்டு செஞ்சா? சோத்திரம் ஆமா ஸ்தேவானை கொண்டு செஞ்சார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க சபையில சோத்திரம் நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். அல்லேலூயா. நீங்க அழகா இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம். நீங்க குள்ளையா இருக்கலாம், நெட்டையா என்ன பண்ணலாம் இருக்கலாம். நீங்க எப்படி இருந்தாலும் சோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சோத்திரம் எந்த வேலையை செஞ்சாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது வல்லமையிலோட இருக்கிறார். நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆமா மறந்துடக்கூடாது. கர்த்தர் பயன்படுத்துவதற்கு உன் வேலை ஒன்றும் தடையல்ல. உன் வேலை ஒரு தடையல்ல. ஆமா சோத்திரம் உன்னை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கே நீங்க என்ன பண்ணுங்க? செயல்படுங்க. ஐயா நான் படிக்கல, ஐயா நான் பலவீன, ஐயா நான் வியாதியில இல்ல. சோத்திரம் நீ ஜெபம் பண்ணி நீ பரிசுத்த ஆவியில நிறைந்து பார். கர்த்தர் உன்னை மகிமையா எடுத்து என்ன பண்ணுவார் தெரியுமா? பயன்படுத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பயன்பட நீ மகிமையா எழும்ப சோத்திரம் கர்த்தரே உன்னை கனப்படுத்தி கொண்டு போகும்போது சோத்திரம் மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அங்கீகாரங்களும் என்ன பண்ண கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா இதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். நீங்க வீட்டுல இருக்க சரியா இருக்கலாம், வேலை செய்யறவங்களா இருக்கலாம், வீட்டு வேலையோட தெரியலாம், வெளி உலகம் தெரியாம இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, பரிசுத்த ஆவியில நிறைந்து பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்னங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. அதுல செயல்பட ஆரம்பிங்க. ஒரு எழுப்புதல் உங்க குடும்பத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. சோத்திரம் எவ்வளவுதான் பேசினாலும் சில நேரங்கள்ல நீங்க எழும்பாத வரைக்கும், நீங்க செயல்படாத வரைக்கும், நீங்க ஒரு காரியத்தை குறித்து முடிவு பண்ணாத வரைக்கும் உங்க குடும்பத்துல ஒரு சோத்திரம் ஈக்காக்கா கூட அசையாது.
அல்லேலூயா. உங்க குடும்பத்துடைய மாற்றத்துக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளைகளுடைய பாரங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த வழியோட நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. எனக்காக மற்றொருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, என் வழியோட ஜெபம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. என் குடும்பத்துக்காக நான் தான் என்ன பண்ணணும்? திறப்புல நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க குடும்பத்தை சோத்திரம் மாமிசமா நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டை கட்டணும், நம்ம பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமே. சோத்திரம், உங்க பிள்ளைகளுக்கு நாங்க இப்படி நினைக்கிறோமா? நினைக்கல. நீங்க தான் நினைக்கிறீங்க. சோத்திரம், ஒரு அழிஞ்சு போற ஆசீர்வாதங்களுக்காகவே நீங்க அதை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம என்ன பண்ணுங்க? அப்படி செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கடைசியாய் முடிக்கிறேன். இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். பேசின வசத்துக்கு ஒரே ஒரு தலைப்பு கொடுத்தற, ஒரு வாக்குத்தத்தமான தலைப்பு கொடுத்து நான் முடிக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, இதுக்கு என்ன வாக்குத்தத்தமான தலைப்பு கொடுக்கணும்? அல்லேலூயா. வேத சொல்லுங்க, எடுத்து வாசிங்க. யோவான் யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுடைய உயர்வு யாரால இருக்கு தெரியுமா? உங்களுடைய உயர்வு யாரால இருக்கு தெரியுமா? சோத்திரம், உங்களுடைய அங்கீகாரம் யாரால இருக்கு தெரியுமா? கர்த்தரால இருக்குதுங்க. உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர்தான் கிறிஸ்து. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. இந்த நாளில சோத்திரம், நீங்க கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மகிமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அவருக்கு கிரேக்கர் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அவருக்கு சிறியவன் என்றும் இல்லை, பெரியவன் என்றும் இல்லை, அவருக்கு பணக்காரன் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, அவருக்கு கருப்பு என்றும் இல்லை, சிவப்பு என்றும் இல்லை. அவரை நம்பி வந்து அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவரோட நடக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்னுடைய கனம் கர்த்தரால் வரப்போகிறது. என்னுடைய மகிமை கர்த்தரால் இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் கர்த்தருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. என்னுடைய ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும் திருட முடியாது. என் மகிமை எந்த பிசாசும் திருட முடியாது. எனக்கு உண்டான நன்மையை எந்த பிசாசும் கெடுக்க முடியாது. இவ எல்லாம் சொல்லுங்க, என் ஆசீர்வாதம், என்னுடைய மேன்மை, என்னுடைய உயர்வு, என்னுடைய எல்லா எதிர்காலம் என் கர்த்தர் கருத்தில் உண்டு. என் கர்த்தர் கருத்தில் உண்டு. அவர் சகலத்தையும் செய்கிறவர். அவர் சகலத்தையும் செய்கிறவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுங்க. இல்ல, உங்க வாழ்க்கையில இனிமே இல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே கிருபையை கொடுத்து விட்டார். கர்த்தர் ஏற்கனவே உங்களை முன்குறித்து விட்டார். நீங்க பரிசுத்த ஆவியோடு இணைங்க. பரிசுத்த ஆவியோடு நடக்கப்படுங்க. கர்த்தருடைய அங்கீகாரம் உங்களை வந்து சேருகிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை வந்து சேருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் தவறா ஜெபம் பண்றாங்க. ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? ஐயோ, பிசாசு வந்து பிசாசு நம்மளை முடிச்சிட்டான், பிசாசு பண்ணிட்டான், பிசாசு இல்லைங்க. அல்லேலூயா. கர்த்தரை தாண்டி ஒண்ணு யாரும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தரை தாண்டி என்ன பண்ண முடியாது? யாரும் குடும்பத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு சாட்சியை கேட்டேன். பன்னீர்செல்வம் ஐயா, இயேசு விடுவிக்கிறார், பாடல் ஊழியம். அல்லேலூயா. அவர் சொன்னார் ஒரு சாட்சியில் கேட்டேன், சத்தியம் டிவியில். ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன ஊழியம்? பாடல் ஊழியமா? அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட ஊழியமே பாடல் ஊழியம். எனக்கு இதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். தனியாக வைக்கிற ஆசை இல்லை, எதுவுமே கிடையாது. கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியா செஞ்சுட்டு போனா போதும், என் மகிமையின் ராஜாவை நான் போய் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த இயேசு விடுகிற ஊழியத்துல பாடல் ஊழியத்தை மட்டும் செய்தவர் தான் நீங்கள் அறிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு அவரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? என்னங்க பாடல் ஊழியம் தானங்க? இல்லைங்க, இன்னைக்கு கர்த்தர் அவர் உலகம் பூரா தெரியுது. பன்னீர்செல்வத்தை அல்லேலூயா கொடுத்த வேலையில சரியா இருந்தா அல்லேலூயா
ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய அங்கீகாரம் யாருடைய கருத்துல இருக்குது? ஆமா, செய்யற வேலை இல்லை, செய்யற வேலையினால நீங்க பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம செய்தியினுடைய ஆரம்பத்திலேயே மத்தியிலே சொன்ன வார்த்தை, அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திரம் என்பது நன்றி. நன்றியும் ஆண்டவரை துதிப்பதும் மகிமைப்படுத்துவோம் என்றும் நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. காலையில் எழுப்பி ஆண்டவரை துதிக்கிறீங்களா? காலையில் எழுப்பி ஆண்டவரை நன்றி சொல்றீங்களா? சொல்லணும். சின்ன பிள்ளைங்க சும்மா வரீங்க, ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்கூல் ஓடுறது வர்றது அப்படியே இருக்கக்கூடாது. காலையில் எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவர் பாட்டு பாடி ஆண்டவர் துதிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு பாடி ஆண்டவர் துதிக்கணும், ஆண்டவர் நன்றி சொல்லணும். இந்த நாளை, புதிய நாளை தந்திருக்கீங்க, நன்றி ஆண்டவர் சொல்லி. இது ரெகுலராக நடக்கும். ஏதோ ஒரு நாள் நடந்துட்டல்ல, நீங்களே தானா முடிஞ்சிடல, தானா நம்ம கண் முழிச்சிடல. இன்னைக்கு ஒரு ஐயா அன்னைக்கு சம்பவம் கேட்டேன். போய் படுத்தாரு, காலையில் எழும்பல. ஆமாம், போன வாரத்தில் நல்லடக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதை நம்ம படுத்து நம்ம எந்திரிப்பது சாதாரணமானது அல்ல. கர்த்தர் தான் நமக்கு நித்திரை தருகிறார், அவர் தான் நம்ம எழுப்பி விடுகிறார். காலையில் எழும்பி நல்ல ஒரு நன்றி பாட்டு, நல்ல துதி பாட்டு ஒன்று பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்திட்டு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இதை ரெகுலராக செய்யணும். அதான் ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு வாழ்க்கை. அதுதான் இவ்வளோ வசனம் கேட்டு போறதுல அப்படி செயல்பாடு கொண்டு வரணும். அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் செய்வோமா? அல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை நாங்கள் அண்ணன் நாகராஜன், உங்க பேரு நேஷன் பேர் என்ன? ஜோதிராஜ். மறந்து போயிருந்தேன். ஜோதிராஜ்னு கூப்பிடுங்க. ஆமாம், ஜோதிராஜ் அண்ணன் வீட்டில் ஜெபம் நடந்துட்டு இருந்தோம். ஜெப குறிப்பு கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஜெப குறிப்பு, சரவணன் ஜெபம் பண்ண முடியும். எனக்கு பெரிய ஆச்சரியமாகி போச்சு. அவன் அப்படி ஜெபிப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆமா, சத்தமா அவ்வளவு ஒரு விசுவாசத்தோட அன்றைய இதெல்லாம் ஜெபிக்கிற அன்றைய ஜெபம் பண்ண பாருங்க. அடி அப்பா, பட்டாசு வெடிக்கலாம் நம்ம கூட இருக்கிறாங்க. அப்பதான் நினைச்சேன், உங்ககிட்ட இருக்க தாளத்தை எனக்கு தெரியும். சொன்னார்ல, எல்லாரும் எல்லா வேலையும். ஆமா, சிலருக்கு சில வேலைகளை சொல்றேன், சில காரியங்களை சொல்றேன், அது உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். 5 வருஷம் உங்களை 6 வருஷம் உங்களை டிராவல் பண்றேன். நீங்க நினைக்கல, எனக்கு இந்த வேலையை கொடுக்கலையே, எனக்கு இதை கொடுக்கலையே அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அது நீங்க போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க, அது உங்களுக்கு தெரியும். செல்வராஜ் எனக்கு என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியும். ஆனந்துக்கு என்ன கொடுக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்தா என்ன பண்ணுவோம்னு எனக்கு தெரியும். ரூத்தமாவுக்கு என்ன கொடுத்தா எனக்கு தெரியும். சில ஆல்ரவுண்ட் பிளேயர்லாம் இருக்கிறீங்க. ஆல்ரவுண்ட் பிளேயர்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் பேட்டும் அடிப்பாரு, போலிங்கும் போடுவாரு, ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு. அது சில ஆளுங்க நம்ம சபையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் செய்வேன், அது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். அவங்க அதை செய்வாங்க. நீங்க அவங்கள வச்சு நீ போராட்டப்பட்டா ஒண்ணு பண்ண முடியாது. புரியுதுங்களா? நமக்கு என்ன தாளந்து, நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, அதுல சரியாய் ஓடணும். அல்லேலூயா. அதுல சரியா செஞ்சாவே போதும். ஆமா, அதனால நீங்க கோச்சிக்க கூடாது. இது கொடுக்காரு, பாஸ்ட் இது கொடுக்காரு, எனக்கு அதை கொடுக்கல, இது கொடுக்கல. நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதை கடைசி வரும் தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக நீங்கள் செயல்படுங்க. அல்லேலூயா. அதான் பாஸ்டர், அதான் சொன்னீங்க, அதான் சொன்னீங்க, அதான் சொன்னீங்க. உங்களுக்கு என்ன கிடையாது செய்யுங்க. ஆமா, கூட்டுறீங்களா கூட்டுங்க, நல்லா பாடுறீங்களா பாடுங்க, நல்லா ஜெபிக்கிறீங்களா ஜெபம் பண்ணுங்க, கொடுக்குறீங்களா கொடு. நீங்க தான் கொடுக்க முடியும். சொன்னார், அருமையா சொன்னார். சிலர் மட்டும்தான், எல்லாரும் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொடுக்க முடியாது, சிலர் மட்டும் தான் கொடுக்க முடியும். சிலர் நினைப்பாங்க இவங்களே கொடுக்குறாங்க, அவங்க தான் கொடுப்பாங்க.
ஏன்னா சில கொடுக்கல, அவங்க வேற செய்வாங்க, வேற தன்னுடைய உழைப்பை கொடுப்பாங்க, அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு உழைப்பு கொடுப்பாங்க, ஓடுவாங்க, ஆண்டவருக்காக ஓடுவாங்க. ஆமா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நேர்த்தியாய் உங்க மூலியமாய் செய்து வருகிறார். அல்லேலூயா. அதை நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த தாளந்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்தந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்யுங்கள். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலை, நல்ல சந்தோஷமா அப்பா மகிழ்ப்படுத்துங்க பார்க்கலாம். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. Glory. நல்ல மகிழ்ப்படுத்துங்க. ஓ ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு. சொல்லுங்களே, வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென், ஆமென். காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. வேத ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு. சொல்லுங்களேன், மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெஸ்ஸியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை. Glory. ஓ ஷாபா கலலலலா. ஓ ரிமோவியாத்ரே. உம்மை உயர்த்துகிறோம். ஓ காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. முழுமனதோடு சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. ஓ துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. நல்ல கரங்களை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மகிமைப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் மேகஸ்தம்பமாய் உங்களை நடத்துகிறார், மேகஸ்தம்பமாய் உங்களை நடத்துகிறார், பிள்ளைகளை நடத்துகிறார். ஓடி மேகம், ஓடி மகிமை மேகம் நம்மை நடத்துகிறது. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை ஸ்தோத்திரிக்கும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya. வீட்டுல போய் நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சுகத்தோட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், பலனை தந்திருக்கிறார்.
நல்ல பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கிற, நல்லா பாடி துதிக்கிறோம். கர்த்தருக்கு எல்லாம் ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நாளை தினத்துல நான் மகிமைக்காக ஓட ஆண்டவர் செய்யணும். நல்ல சோதனை பண்ணுங்க, என்னை பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் பாடும் பொழுது உங்க பிரச்சனை வரட்டும்னு சொல்லுங்க. நான் ஏதோ ஒரு ஆண்டவர் பாடுமே நல்ல ஆண்டவர், நான் ஒரு பாட்டு பாடினாலும் சரி, உங்க பிரச்சனை கடந்து வரணும் ஐயா, உங்க மகிமை கடந்து வரணும் ஆண்டவரே. நான் பாடும்பொழுது நீங்க சந்தோஷப்படணும். பிரதர் சொன்னது போல நீங்க மயங்கணும்பா. நான் பாடும்போது அவ்வளவு உங்களை மயக்கத்தக்கதான பாடலாய் அவ்வளவு நேசித்து நான் பாடணும், அவ்வளவு நேசித்து உங்களை ஆராதிக்கணும் ஆண்டவரே. இது ஏதோ பர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு அல்ல, ஏதோ ஒரு ஆண்டவர் என்னுடைய அப்பா ஒரு என்னுடைய பெரிய டேலண்ட்டை காட்டுறதுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக, உங்க புகழை நான் பாடுறதுக்காக, உங்க புகழை நான் நன்றி செலுத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் வந்து பாட போறோம். தேவஜனங்கள் வந்து பாடி துதிக்க போறாங்க. எனக்கு பாட தெரியலாம், சரி நான் வந்து உட்காந்து ஆண்டவரே துதி செய்ய போகிறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன் வருகிற ஒவ்வொரு சகோதரர்களுக்காக உங்க ஸ்தோத்திரம்பா. விசேஷமா இந்த பாடல் பகுதி நடத்துற ஆண்டவரே, அந்த பிள்ளைகள், ஆண்டவர் வாலிபர்கள், ஆண்டவர் பெரியவங்க ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து பாடும்போது உங்க மகிமை விளங்கட்டும், உங்க பிரசன்னம் விளங்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய விடுதலை நாங்கள் பார்க்கட்டும் எசப்பா. அந்த விடுதலையோடு கூட நாங்கள் போக ஆண்டவரே இந்த ஆண்டில ஐயா இந்த மாதத்தில் முதல் மாதத்தில் நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து மாதம் இந்த துதி ஆராதனையை நாங்கள் 12 மணி நேரம் வைத்து நாங்கள் துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், உமக்கு நன்றி செலுத்த போகிறோம். ஆண்டவர் எல்லாம் அந்த ஆண்டு முழுதும் நடக்கிற ஆண்டவர் இந்த 12 மணி நேரம் துதி ஆராதனைகளை பொறுப்படுத்தி நடத்தாங்கப்பா. பாடுகிறவர்கள் இன்னும் வருகிற மாதங்களில் இன்னும் ஆண்டவர் விசேஷ ஊழியர்களை வர வைக்குவோம், பாடுவோம், துதிக்குவோம். ஆண்டவரே கர்த்தர்கள் கருணை செய்யுங்கப்பா. இப்படி சமுதிர தாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த விசேஷமாய் நாள் ஆராதனை ஊழியர்கள் செடி கொடுத்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க, இன்னும் மகிமையாய் உமக்கு என்று பயன்படுத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் நன்றியும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல், இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் நாளைக்கு சரியா 9 மணிக்கு வந்துருங்க, நேரத்தில் வந்துருங்க.